பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே வீடுகளிலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள், ஏனென்றால் நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய கைக்குள்ளான ஜனங்களுமாய் இருக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் தயவினாலும் நாங்கள் மீண்டுமாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படி தந்த கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு பிரசன்னமாயிரும். நாங்கள் சரீரப்பிரகாரமாய் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரிந்திருந்தாலும் நாங்கள் ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் எங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறபடினால் நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருளும். கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி எங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை பலப்படுத்தியுள்ள ராஜா. உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை விருத்தி சேதனம் பண்ணும். உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடும்படி எங்கள் உள்ளங்களை எங்கள் உதடுகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தியறலும். இந்த ஆராதனை உமது நாமத்துக்கு மகிமையாய் அமையவும் அதனாலே நாங்கள் உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 164ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 164ஆம் கீர்த்தனையில் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வே. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய
இடையூறெல்லாம் நீங்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற முறைமுறையாய் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் நாம் முறையாக வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்தை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாகும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாகவும் 217ஆம் ஞானப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 217 முதல் 4 கவிகள். கிருபையின் சூர்யா, 217ஆம் ஞானப்பாடல். கிருபையின் சூர்யா, நித்திய வெளிச்சமான நீர் பகலோதிக்கிற இப்போதெங்கள் மேலோண்டான ராவேரோளனைத்தையும் நீக்கவும். ஆதி தாய் தகப்பனே, பாவத்தாலே லோகமெங்கும் மூடின மந்தாரத்தின் விக்கினங்களுக்கிரங்கும் ஆவோளி வீசுவீரே இயேசுவே. நீருமதன் மேற்பனி மிகவும்
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறு ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறையாக வாசித்து பாடுவோம். அது ஞானப்பாட்டு புஸ்தகத்தின் பின்புறத்திலே 30ஆம் பக்கத்தில் இருக்கிற இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறு ஞானப்பாடல் புத்தகத்திலே பின்புறம் 30ஆம் பக்கத்து ஆரம்ப வாக்கியத்தை நாம் முதலாவது முறையாக வாசித்து பிறகு பாடுவோம். கர்த்தர் தமது ஜனத்தை மீட்டு கொண்டார், அல்லேலூயா. நீங்கள் கம்பீர சத்தமிட்டு இதை அறிவித்து தெரியப்படுத்துங்கள், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், இதோ கடவுள் எனக்கு செவிசாய்த்தார். என் மன்றாட்டின் சத்தத்தை கேட்டறினார். தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருக்கிற கடவுளுக்கு தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்தை மீட்டு கொண்டார், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் மன்றாட்டின் சத்தத்தை கேட்டருளினார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திரத்தன்மையையும் உங்கள் பாவ குற்றங்களையும் உணர்ந்தறிந்து பராபனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்திலே சகாயத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் தேடி ஆயக்காரனைப் போல், பராபரனே, பாவிகளாக எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று சொல்லி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கெஞ்சி மன்றாடுவோம். வாருங்கள். கர்த்தர் நமக்கு இறங்கினார். அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவன் நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று முதலாம் ஞானப்பாட்டின் முதல் 4 கவின் வாயிலாய் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். தேவன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவக்கேட்டை நீக்கின அது மகோத்திரட்சி மெய் சமாதானமென்றைக்கும்
இயேசு தேவமைந்தனே, கடன்களை செலுத்தி கேட்டோரை மீட்ட மீட்பரே, மாசற்ற ஆட்டுக்குட்டி, மாகர்த்தரே தயாபரா, அடியார் சத்தம் கேட்டெல்லாம் சபைக்கும் நீர் இரங்கும். மெய்யாக தேற்றும் உன்னத தெய்வமினீரன்பாக இறங்கி கிறிஸ்து தாமுற்ற சாவால் பெரியமாக மீட்டோரை சாத்தான் கண்ணியில் வீழாதே காத்து துன்பத்தில் ஜெயிக்க பண்ணுமாமே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்குமலை நித்திய பிராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய அடியராகிய நாங்கள் உமது ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உம்முடைய நடத்துதலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தர வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்று நிற்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறுக்கான நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போமாக. அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமாக. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் யாக்கோபு வசனங்கள் 22 முதல் 27 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னதிலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிராமணமாகிய பூரண பிராமணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த திருவசனை கொண்டு நம்ப ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கென்று காப்பாராக. ஆமென். இதோ காலம் வருகிறது, அது வந்துமாயிற்று. அப்பொழுது பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடி நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். நாம் யாவரும் நமது இல்லத்தில் எழுந்து நின்று பயபக்தியுடன் வாசிக்க கேட்போமாக. இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை என் நாமத்தில் அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசினேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்நாளில் என் நாமத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் மன்றாடுவேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் என்னை நேசித்து நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்பியிருக்கிறபடினால் பிதாதாமே உங்களை நேசிக்கிறார். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், திரும்ப உலகத்தை விட்டு பிதாவிடம் போகிறேன் என்றார். அதை கேட்ட சீடர்கள், இதோ இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், ஓமையாய் ஒன்றும் சொல்கிறதில்லை, எல்லாம் உமக்கு தெரியும் என்றும் உம்மை ஒருவனும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பராபரிடமிருந்து புறப்பட்டு வந்தீர் என்று இதனாலே நம்புகிறோம் என்றார்கள் என்பது. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீராம். உலகமெங்கும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசித்தவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று பயபக்தியுடனே அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கற்பமாக உட்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உன்னடி விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த உயிருள்ள விசுவாசத்திலே நம்முடைய மரண பரியந்தம் எந்த சூழலிலும் கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். இப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விரும்புகிறவர்கள் உங்கள் வீடுகளிலே இருந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள், தங்கள் திருமண நாள் மற்றும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவர்களுக்காக இப்போது ஜெபிக்கப்படும். அதற்கு 130ஆம் நாணப்பாடலில் முதல் 2 கவிகளை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். நாணப்பாடல் 130 முதல் 2 கவிகளை நாம் பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். நான் தேவரீரே கர்த்தரை துதிப்பேன் அடியேன்,
நான் எல்லாரின் முன்னும் நான் உண்மையை அறிக்கை பண்ணுவேன். ஞானப்பாடல் 130 முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரே தோதிப்பேன் அடியேன். எல்லாரின் முன்னோமாயே அறிக்கை பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். ஆயேத பாக்கியங்களும் உம்மால்தான் வருமே. உண்டான எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே, ஊற்றானவர் நீரே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அருமையான சபை மக்களை, விசுவாசிகளே, நீங்கள் வீடுகளிலிருந்து நம்முடைய சபையிலே பிறந்த நாள், திருமண நாள், கற்றல் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறவர்கள் எல்லாருக்கும் நம் வீடுகளிலே நினைவு கூர்ந்து எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த அடியார்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ராஜா. தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் இந்த உலக வனாந்திர வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் இவர்களை நீர் பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா தீமைகளுக்கும் விக்கிரங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்திரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, ஆண்டவரே, என்னை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே, என்னை தாயின் கற்பத்திலிருந்து என்னை பாதுகாத்தீரே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரே. இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த உலக வனாந்திர வாழ்க்கையில இனியும் இவளோடு கூட இரும். நீர் எதற்காக இந்த புதிய ஆண்டை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து நல்லவர் கிறிஸ்தவனாய், நல்லவர் கிறிஸ்தவனாய் உமக்கு சாட்சியாய் வாழ நீ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்து ராஜா. கர்த்தாவே, ஒருபோது விடராதபடி பிசாசு உலகம் மாம்சத்தை மேற்கொள்கிற பலத்தை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரை. திருமண நாளை கொண்டாடுகின்ற அடியாளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கணவனும் மனைவியுமாய் இணைந்த நாள் முதல் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து இசைந்து வாழும்படி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில் இம்மட்டும் நீர் கூட இருந்தீரே, இனியும் கூட இருந்து நல்லவர் கிறிஸ்தவ கணவனாய், கிறிஸ்தவ மனைவியாய், இவருடைய பிள்ளைகள் இந்த பூமியை சுழித்து கொண்டு நாமத்துக்கு மகிமையாய் வாழ்கிற சன்னதியாயிருக்க ஆவியானவர் கொண்டு பலப்படுத்து ராஜா. வியாதியோடு இருக்கிறவளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. தங்களுக்காக ஜெபம் செய்வனும் கேட்டுக்கொண்ட திருமதி மனோரமாவுடைய மகன் ஜோஷுவாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரே, வேதனையின் மத்தியில் இருக்கிற போது அடியானே தேவன் பரிசுத்த ஆவினாலே நிரப்பி விடுதலை கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லும்படி ஆவியானவர் மகன் மீது இறங்கி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றுமாய் பலவீனத்திலிருந்து சுகவீனத்துக்கு கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் இருந்த ஆண்டவர் இனியும் கூட இரு ராஜா. என்று தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஞானத்தை கொடுத்துருளும் ஆண்டவரை. கூடிய சீக்கிரத்தில் கர்த்தாவே, இந்த சமுதாயத்திலே நாங்கள் சுகித்து வாழும்படி, நிம்மதியாய் சமாதானமாய் வாழும்படி எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். பயப்படாதே, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் என்று எங்கள் முற்பிதாக்களாகிய யோசுவாவுக்கு சொன்னீரே. அந்த உன்னதமான வார்த்தையை இந்த வாரத்திலும் இந்த நாளிலும் தங்களை பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பொற்பாதத்தை பணிந்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன்.
பிரியமானவர்களே, நாம் மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 211ஆம் நாணப்பாடல் முதல் 4 கவிகளை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாணப்பாடல் 211 முதல் 4 கவிகள். தயாபரா, எல்லா நல்லிவின் ஊற்றும் நீரே, உண்டானதெல்லாம் அளித்தோம் தேவரீர், என் தேகம் ஆவிக்கும் சீராய் இருக்கிற ஆரோக்கியம் கொடும். நாணப்பாடல் 211 முதல் 4 கவிகளை பாடுவோம். தயாபராயலாம் நலிவேன் ஊற்றும் நீரே, ஓடானதையெல்லாம் அளித்தோர் தேவரீரே, என் தேகமாவிக்கும் என் மனசாட்சிக்கும் சீராயிரோக்கிற ஆரோக்கியம் கொடும். என் நிலைமையிலே நீர் எனக்கு கற்பித்து கொடுத்த வேலையை கருத்தாய் நான் முடித்து, நான் தக்க வேளையில் ஒவ்வொன்றை செய்யவும் என் செய்கை வாய்க்கவும் சகாயமாயிரும். எப்போதும் ஏற்றதை நான் வசனிப்பேனாக, வீண் பேச்சு நாவிலே வராதிருப்பதாக, என் உத்தியோகத்தில் நான் பேச வேண்டிய இடரற்ற சொல்லை பலப்படுத்துக. தூநாளிலே பயம் இல்லா தோடி வைத்தாரோம், சுமை கையில் நீர்தான் துணையாய் வாரோம். சாதால் பகைஞனை நான் வென்ற நேரமும் நல் யோசனைகளை ஓமாலே காணவும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்திறங்கி அதில் உமது அன்பு என்னும் தீயை மூட்டியறணும். பற்பல பாஷைகள் பேசும் பற்பல நாட்டினரை உம்முடைய ஒரே விசுவாசத்தில் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், எங்களையும் உமது சத்தியத்திலே பரிசுத்தமாக்கியறலும். உம்முடைய வசனமே எங்கள் வாழ்க்கையில் சத்தியமாகட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுரை பகுதி நாம் பீடத்தில் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியே நாம் எடுத்துக்கொண்டு தியானம் செய்வோம். அது யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் 25ஆம் வசனத்தை
நாம் தொடர்ந்து வாசித்து தியானம் செய்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதி, அது சுவிசேஷ பகுதியும் நிருப வாக்கியமும். நாம் நிருப வாக்கியம் கூட நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 27ஆம் வசனம். இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய லூதரன் செர்மன்ஸ் எப்படி இருக்க வேண்டும், என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த ஒரு கருத்து. நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே இறையில் படிக்கின்ற பொழுது பிஷப் டீல் அவர்களுடைய டாட்டர் மிஸ் அனிதா டீல் அவர்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார்கள். பாஸ்டோலியா ஹவு டு ப்ரிப்பேர் தி லூதரன் செர்மன் சொல்லி எங்களுக்கு வகுப்புகள் எடுத்தார்கள். அப்போது அவர்கள் சொன்ன காரியம் இன்றைக்கும் என் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஒழுங்கிலே நாம் வாசிக்கிற வேத பகுதி மொத்தம் 6 வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தெரிந்திருக்கிறபடி சங்கீதம், பழைய ஏற்பாட்டின் பகுதி, நிருப வாக்கியம், சுவிசேஷ வாக்கியம், பிரசங்க வாக்கியம் 5. இன்னொரு பகுதி என்ன? அதுதான் படிவாக்கியம். படிவாக்கியமும் ஒரு வேத பகுதி. இந்த எல்லா வேத பகுதியும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருப்பது தான் படிவாக்கியம். அது ஒரு பிரிட்ஜி மாதிரி இருக்கிறதாம். எல்லா டெக்ஸ்டையும் 5 டெக்ஸ்டையும் இணைக்கின்ற ஒரு பாலம்தான் படிவாக்கியம் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. படிவாக்கியத்தில் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பொருளும் அமைந்திருக்கிறது. நீங்கள் அதை மனதில் கொண்டு தான் தியானிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது கூட நம்முடைய கரங்களில் இந்த பெரிக்கோப்பை என்று சொல்லப்படுகிற அந்த நாளுக்குரிய வேத பகுதி ஏன் கொடுக்கப்படுகிறது? நாம் எல்லாரும் இதை வாசித்து விட்டு ஆலயத்துக்கு வரும்பொழுது, நாம் வீட்டில் வாசித்து நம்ம வரும்பொழுது நமக்கு இது அந்த நாளுக்குரிய சத்தியம் பொருள் நமக்கு புரிந்துவிடும். ஆக இன்றைக்கு பொருள் என்ன? இன்றைக்கி நாம் அறிந்திருக்கிறபடி பாடினோம் அல்லவா பீடத்தில் படிவாக்கியம். அது யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தான். காலம் வருகிறது, அது வந்துமாயிற்று, அப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு படிவாக்கியம். இன்றைக்கு 3 தலைப்புகளில் 3 பகுதியை மட்டும் எடுத்து நாம் சுருக்கமாக தியானம் செய்வோம். முதலாவது, பிரியமானவர்களே, உண்மையான பக்தி. உண்மையான பக்தி. இன்றைக்கி நிருப வாக்கியம் பாருங்கள். இன்றைக்கி நான் பழைய வாட்டிய சங்கீதத்தையும் நான் டச் பண்ணல, ஆனால் அதிலும் இதோடு வருகிறது. ஸோ இது தொடர்புள்ள குறிப்புகள் அதில் இருக்கின்றன. ஆனால் நமக்கு நேரம் போதாததினாலே இன்றைக்கு நிருப வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறேன். முதலாவது உண்மையான பக்தி. அதில் யாக்கோபு நமக்கு அருமையாக சொல்கின்ற பொழுது எது உண்மையான பக்தி என்பதை யாக்கோபு இன்றைக்கி நம்ம நிருப வாக்கியத்தில் வாசிக்க கேட்டோம் அல்லவா? 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அருமையாக யாக்கோபு சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை பாருங்கள். 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எது தேவ பக்தி? தன் நாக்கை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. உண்மையான பக்தி. ஆக முதல் தலைப்பு என்ன? உண்மையான பக்தி. இன்றைக்கு பக்தி என்றால் என்ன? பக்தி பரவசம். இன்றைக்கு திருச்சபையை எதிர்பார்க்கின்ற பக்தி என்ன? பல விதத்திலே பலர் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பல திருச்சபைகள், ஒரு சிலர் பலவிதங்களிலே கடவுளை ஆராதிக்க வேண்டும், கரங்களை தட்ட வேண்டும், குதிக்க வேண்டும், அல்லது திருச்சபைக்கு சில காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், ஆலயத்துக்கு ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆலயம் செல்ல வேண்டும், திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும், தினசரி காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும், அடுத்ததாக வேதம் வாசிக்க வேண்டும். எப்படி போன்றவைகள் எல்லாம் பக்தி என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதான், பக்திக்கு அடிப்படை இவைகளெல்லாம் கண்டிப்பாக அவசியம். ஆனால்
அந்த பக்தி பூரணமாவது எப்பொழுது? அதை தான் இங்கே சொல்கிறார். அந்த பக்தி பூர்ணமாகுவது எப்பொழுது? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அப்போ தன் நாவை அடக்காமல் இருந்தால் அது பக்தி கிடையாது. வீணான வார்த்தைகளை பேசினால் அது பக்தி கிடையாது. பிறர் மனதை புண்படி பேசினால் அது பக்தி கிடையாது. பிறரை பற்றி தவறாய் பேசினால் அது பக்தி கிடையாது. பிறரை பற்றி குறை பேசிக் கொண்டிருந்தால் அது பக்தி கிடையாது. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, பக்தி என்று சொன்னால், உண்மையான தேவ பக்தி என்று சொன்னால், கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பக்தி என்று சொன்னால், தன் நாவை அடக்க வேண்டும். அதுதான் பக்தியின் ஒரு சிறப்பு அம்சமாக இருப்பதாக இன்றைக்கு யாக்கோபு அழகாக நமக்கு எழுதுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு நியாயம் தீர்க்கும். இயேசு சொல்கிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்களுக்கு நியாயம் தீர்க்கும். நாக்கை நாம் அடக்க வேண்டும். பிறரை பற்றி பேசும் பொழுது நாக்கை அடக்க வேண்டும். பிறர் மனது புண்படும்படி பேசும்போது நாக்கை அடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு புது பக்தியை பற்றி அதுதான் புது பக்தி. இது ஒரிஜினல் ரிலீஜியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ட்ரூ ரிலீஜியன், அதுதான் உண்மையான பக்தி. ஆக உண்மையான பக்தியில் வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது, நாவை அடக்க வேண்டும். அதுதான் யாக்கோபு தான் அடிக்கடி நாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசி பார்ப்பினால் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாக்கு எப்படிப்பட்டது என்று யாக்கோபு அழகாக சொல்லுகிறார். நாக்கை அடக்க வேண்டும், யோசித்து பேச வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையாய் பேச வேண்டும். நாம் பேசுகிறதை பிறர் கேட்கும்போது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ வேண்டும், அவள் உள்ளத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இங்கே யாக்கோபு சொல்கிறார். உண்மையான பக்தி அது மாத்திரமல்ல பிரியமா. அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். இதுதான் அநேகர் செய்ய தவறுகிறது. எல்லாம் கர்த்தரை நல்லா ஆராதிப்பாங்க, கர்த்தரை துதிப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, தாங்க நல்லா சம்பாதிப்பாங்க, தாங்க உண்டு யாரையும் ஏமாற்றி சம்பாதிச்சிக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ரைட்டு, இதெல்லாம் பக்தி தான். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிற பக்தியின் ஒரு சிறப்பு அம்சம் என்ன? திக்கற்ற பிள்ளைகளையும், ஃபாதர்லெஸ் சில்ட்ரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில், விதவைகளையும், விடோஸ், அவர்கள் குறைவுகளிலே உபத்திரவத்திலே விசாரிக்கிறது தான் பக்தியிலே ஒரு சிறப்பு அம்சம். உதவி செய்ய மனப்பான்மை. இன்றைக்கு நாம் இந்த கொள்ளை நோய் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலும் என்னையும் சேர்த்து எத்தனை பேர் நாம் ஏழைகளை விசாரித்திருக்கிறோம்? ஏழைகள் என்று சொன்னால் பிளாட்ஃபார்ம் இருக்கவங்க தான் இல்லை. எத்தனை பேர் வேலை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கின்ற விதவைகள் இருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பக்தியின் ஒரு அடையாளம் தான் அது. பிரியமானவர்களை மறந்துவிட வேண்டாம். உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி எப்படி என்று சொன்னால், நான் உதவி செய்கிறத யாரும் பார்க்கக்கூடாது. நான் உதவி செய்து மேக்சிமம் நான் உதவி செய்கிறவங்க கூட எனக்கு நான் தான் செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. பெற்றுக்கொள்கிறவர்கள் நான் செய்கிற உதவி திருப்பி எனக்கு வரக்கூடாது, அவங்க எனக்கு திருப்பி செய்யணும்னு எதிர்பார்த்து நான் செய்யக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் சாப்ஸ் கிவிங் என்று பக்தர்கள் சொல்கிறார். இன்றைக்கு விளம்பரங்களினால் உதவிகள் அல்ல, நான் செய்கிற உதவிகள் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கே தெரியக்கூடாது நான் தான் செய்தேன் என்று. பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு காலத்தில் அதை எனக்கு திருப்பியும் செய்யக்கூடாது, மீண்டும் அது எனக்கு வரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் செய்கின்ற உதவி, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற உதவி. திக்கற்ற பிள்ளைகளையும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது தான் உண்மையான தேவபக்தி. அன்பார்ந்த தேவச்சனமே, இன்றைக்கு உங்களில் அநேகர் அதை செய்கிறீர்கள் எனக்கு தெரியும். அநேக ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள், அநேக இறையில் மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் அது யாருக்கு தெரியவதில்லை. எனக்கு தெரியும் சொன்னால் ஒருவேளை சபை குரு என்ற முறையில் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் செய்கிறார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விளம்பரமில்லாத உதவி செய்தல் ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரிய வேண்டும். அதுதான் பக்தியின் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு சில கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் இல்லாத பக்தி இருக்கிறது. ஒரு சில பைபிள் நன்றாக வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், அன்னிபாசி பேசுவார்கள், ஆவியில் இருந்து சொல்வார்கள், தீமை செய்ய மாட்டார்கள், ஆலயம் வழங்க வருவார்கள், அது மட்டும் அப்படி இருந்து கொண்டு போவார்கள். ஒரு சிலர் ஜெபம் செய்ய மாட்டார்கள், வேதம் வாசிக்க மாட்டார்கள், ஆனால் ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வார்கள். அதுவல்ல, இரண்டும் சேர்ந்துதான் பக்தியின் முழுமை, பரிபூரணம்.
ரெண்டும் சேர்ந்து தான். ஜெபமும் வேத வாசிப்பும் பரிசுத்தமும், அதோடு கூட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து, இரண்டும் சேர்ந்து தான் உண்மையான தேவ பக்தி. அதை தான் நம்முடைய மிஷனரிமார்கள், நம்முடைய முன்னோர்கள் அதை நமக்கு செய்து காட்டினார்கள். ஆக முதலாவது தலைப்பு உண்மையான பக்தி. இரண்டாவது உண்மையான ஆராதனை. இன்னைக்கு படிவாக்கியத்தில் பாருங்க, காலம் வருகிறது, ஆம் காலம் வருகிறது, வந்தாயிற்று, அப்பொழுது பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆம், காலம் வருகிறது. அதே தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் காலம் வரும், அப்பொழுது நீங்கள் என்னை கேட்பீர்கள். அங்கே இங்கேயும் காலம் வரும், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவளை தொழுது கொள்வார்கள். இப்போ இதுதான் பிரச்சனை. எது உண்மையான ஆராதனை? நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நல்ல இசைகளை வாய்த்து எமோஷ்னலாக உதித்து பாடி துதிப்பது, இது ஆவிக்குரிய ஆராதனை. ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் நம்முடைய அடைக்கநாதர் இந்த ஆலயத்தில் அடக்க ஆராதனைக்கு வரும்போதோ அல்லது திருமண ஆராதனைக்கு வரும்பொழுது சில பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள் என்னிடத்தில் சொன்னது உண்டு. குறிப்பாக அடக்க ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஆராதனை முடிந்தவுடனே வேறு சபையார், வேறு பிரிவை செய்த சபையார் எத்தனையோ பேருக்காக சொல்ல அருமையாய் உள்ளத்தை தொடுவது போல ஆவியானுடைய பிரசனத்தை நாங்கள் இந்த அடக்க ஆராதனை உணர்ந்தோம் என்று சொல்லுகின்ற எத்தனையோ சபை பிரிவுகள் இருக்கிறார்கள். ஆராதனை முக்கியமல்ல, ஆராதனை பங்கு கொள்கின்ற நம்முடைய உணர்வுகள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுதல், மனதில் எழுதி கொள்ளுங்கள். ட்ரூ worship is a mutual seeking between God and his children. இன்னும் சொல்ல போனால் ட்ரூ worship is a mutual seeking and meeting on the part of the father and his children என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய ஆராதனை என்று சொன்னால் அந்த ஆராதனையிலிருந்து கலந்து கொள்கிற ஒரு விசுவாசி, நான் இன்றைக்கு ஆலயம் போனேன், கர்த்தரை பார்த்தேன், கர்த்தர் என்னை பார்த்தார், கர்த்தர் என்னோடு பேசினார், நானும் கர்த்தரோடு பேசினேன் என்கிற ஒரு அனுபவத்தோடு எந்த ஒரு விசுவாசி அந்த ஆராதனை விட்டு செல்கிறானோ அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஆராதனை அதுதான். மீண்டும் சொல்கிறேன், ட்ரூ worship is a mutual seeking and meeting on the part of the father and his children என்று பார்க்கிறோம். நாம் நடத்துகிற ஆராதனை முறைகள் அருமையானவைகள், ஆனால் நடத்துகிறவர்களும் அது பங்கு பெறுகிறவர்களுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. நடத்துகிறவர்கள் முழங்காலிலிருந்து ஜெபித்து உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் தேவ வல்லமை பெற்று பரிசுத்தாவின் பலத்தை பெற்று வந்து அந்த ஆராதனை நடத்துகின்ற பொழுது அது கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடுகிறதாக இருக்கிறது. கலந்து கொள்கிற விசுவாசிகளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இட்ஸ் எ மியூச்சுவல் சீக்கிங் அண்ட் மீட்டிங் on the part of the father and his children. அதுதான் இட்ஸ் எ ட்ரூ worship. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? இசைகளை வைத்தோ ஆடல் பாடியோ மாத்திரமல்ல, நாம் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது என் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் உணர வேண்டும். நாம் எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே எசேயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு வருகிறார். சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். கேருபீன்களும் சேருபீன்களும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிரசங்கம் செய்யப்படவில்லை. ஆனால் எசேயா தீர்க்கதரிசி உள்ளே சென்ற பிறகு உடனே அவர் உடைக்கப்பட்டார். ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி கதறி கதறி அழுகின்றார். காரணம் என்ன? அந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைக்கிறது, பாவ நிலையை உணர்த்துகிறது. தட் இஸ் எ ரியல், இட்ஸ் எ ட்ரூ worship. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் worship. அதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். புது ஆராதனை, புது பக்தி, புது ஆராதனையை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஆராதனையில் எதுவென்று சொன்னால், நான் ஆராதனை கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், நான் கர்த்தரோடு பேசினேன் என்று சொல்லி நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பவுலடிகளார் ஒரு ஆராதனையை சொல்லுகின்றார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? பரிசுத்தம், என்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதே ஒரு ஆராதனை. அது புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார். ஆக முதலாவது புது பக்தி, இரண்டாவது புது ஆராதனை,
மூன்றாவது புது ஜெபம், புதுவிதமான ஜெபம். இன்னும் இப்படி கூட சொல்லலாம், உண்மையான பக்தி. இரண்டாவது உண்மையான ஆராதனை. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், உண்மையான ஜெபம். இன்றைக்கு இயேசு 16ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க கேட்டோம் அல்லவா? இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, என் நாமத்தினாலே காலம் வரும், அப்பொழுது நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வீர்கள், அப்பொழுது அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார். புது ஜெபம், உண்மையான ஜெபம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது பிதா உங்களுக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? அருவருப்பான ஜெபம், கேட்கப்படாத ஜெபம், கேட்கப்பட்ட ஜெபம். உங்களை ஜெபம், என் ஜெபம் எப்படி அருவருப்பான ஜெபம்? யாரு? மாயக்காரரை போல ஜெபப்பட வேண்டாம். இயேசு சொல்லிட்டார், ஆயக்காரனை போல, ஆண்டவரே பாவியான மனுஷன் நான், என் மேல் கிருபையாயிரும். அவன் ஆலயத்துக்குள் வர முடியாமல் பாவியான மனுஷனா, இவன் ஆழ்றையில் பின்னாடி ஜெபம் பண்ணுறான் ஆயக்காரன், இந்த பரிசெயன். இந்த பாவியான மனுஷனோ, அவனுடைய ஜெபத்தை தேவன் வெளியில் இருந்தாலும் கேட்டார். இவன் ஜெபமோ அருவருப்பாக மாறிவிட்டது. சில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தன்னுடைய காதை மூடிக்கொள்கிறாராம். அப்பாலிப்போ சாத்தானே, அப்பாலிப்போ சாத்தானே, பேதுரு அப்பாலிப்போ. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே எலியா தீர்க்கதரிசி, போதும் ஆண்டவரே என் உயிர் எடுத்துக்கொள்ளும், கேட்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பவுல் அடிகளார், ஐயோ எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து போட முடியாது. அன்ஆன்சர்ட் பிரேயர், கேட்கப்படாத ஜெபங்கள். ஆனால் கடவுள் கேட்காமலேயே சில ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். பவுல் கேட்டது முள் எடுத்து போடும், கிருபையை கொடுத்தார். எலியா சாகடிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார், எலியாவுக்கு இன்னும் நீண்ட ஆயுசை கொடுத்தாரு. ஆனால் அவன் மரணத்தை ருசி பார்க்கல, அப்படியே எலியா சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, ஆனால் கேட்காததை அவருக்கு கொடுத்தார். அவன் மரணத்தை ருசி பார்க்கவில்லை, தேவன் அப்படி எடுத்துக்கொண்டார். ஆத்துமாவே, நம்முடைய ஆராதனைகள், ஜெபங்கள், பக்தி எல்லாம் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள். உயிருள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு வாலிபன், ஒரு 25 வயது வாலிபன் திடீரென்று சரீரத்தில் பலவீனமாகி பெரலைஸ் ஆகி கை கால் விழுந்து படுக்கையில் இருக்கிறான். அவனை தனி அறையில் வைத்திருக்கிறார்கள். அவன் படுத்து கொண்டே தான் இருப்பான், ஆனால் நன்றாக பேசிவான், சாப்பிட்றான், நடக்க முடியாது. அப்போது திடீர்னு அவன் இருந்த அறைக்குள்ள பாம்பு போயிடுச்சு. பாம்பு நுழைஞ்ச உடனே இன்னொருத்தர் ஓடி வந்து பாம்பு அடிக்க வராரு. அப்போ இன்னொருத்தர் பக்கத்தில் வந்து சொன்ன, ஏங்க நீங்கள் போய் அங்கே இருக்க வாலிபன் தானே இருக்கிறான், அவன் அடிப்பான் பாம்பை. அவர் சொன்னார், நோ, அவன் வாலிபன் தான், ஆனால் அவனுக்கு உயிர் இருக்கிறது தான், ஆனால் ஜீவன் இல்லை. பாம்பு அவனால் அடிக்க முடியாது. உயிர் இருக்கிறது, ஆனால் பாம்பை அவன் அடிக்க முடியாது, அவனுக்கு ஜீவன் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆராதனைகளும் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய பக்தியும் ஜீவன் இல்லாமல் போய்விடுகின்றது. எல்லாம் இருக்கின்றன, ஆனால் ஜீவன் இல்லையே. ஏன் ஜீவன் இல்லை? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மேலே தப்பு கிடையாது, ஆலயத்தின் மேலே தப்பு கிடையாது. அதை நடத்துகிறவர்களோ அல்லது அதில் பங்கு பெறுகிறவர்களுக்கோ ஜீவன் இல்லை. எல்லாரும் அல்ல. ஜீவன் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே ஜீவன் இருக்க வேண்டும், நம்முடைய பக்தியிலே ஜீவன் இருக்க வேண்டும், நம்முடைய ஆராதனை முறைகளிலே ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஆராதனையை, நம்முடைய அருமையான ஆராதனையை நம் ஜீவனோடு கூட நாம் வழிபடுகின்ற போது அதனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அன்புள்ள ஆத்துமாவே, ஜீவன், அதுதான் இயேசு சொன்னார், உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, நாங்கள் உயிரோடு இருக்கோமே, ஆனால் எங்களை பார்த்து இவர் ஜீவன் இல்லை என்று சொல்கிறாரே. உயிர் இருக்கிறது, ஜீவன் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அதை அந்த வாலிபனுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் அந்த பாம்பை அடிப்பதற்கு பலன் இல்லை. இன்றைக்கு நாம் ஆலயம் வருகிறோம், ஆலய ஆராதனை பாடுகிறோம், ஆனால் நமக்குள் ஜீவன் இல்லை. ஜீவனோடு கூட நம்முடைய ஆராதனையில் பங்கு பெறுவீர்கள், ஆனால் எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமா?
புது பக்தி, நம்முடைய பக்தியிலே ஜீவன் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்தியாக இருக்கணும். நம்முடைய ஆராதனையில் ஜீவன் இருக்கணும். ஆராதனையில் உண்மையாக நம்ம உணர்ந்து பங்கு பெறும்பொழுது அதில் ஜீவன் இருக்கும். நம்முடைய ஜெபத்தில் ஜீவன் இருக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே ஜெபித்தார்கள், அந்த இடம் அசைந்தது. வாஸ் எ பவர்ஃபுல் பிரேயர். அதுதான் ஜீவனுள்ள ஜெபம். ஜீவனுள்ள ஜெபம். பாவியான மனுஷன் அந்த கானானிய ஸ்திரீயுடைய ஜெபத்தில் ஜீவன் இருந்ததுங்க. அதனால தான் இயேசு உள்ளம் அசைக்கப்பட்டது. இனி அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லும் அளவிற்கு அவனுடைய ஜெபத்தில் ஜீவன் இருந்தது. கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே ஆண்டவரே தாவீதின் குமாரனே, சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கூட அவள் ஜெபித்தாள். ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு பெண், வாலிப பெண், ரொம்ப அழகாக இருந்தால், கடவுளுக்கு கூட சில நேரங்களில் அவள் தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்தாள். ஆனால் திடீர்னு அவருடைய ஹார்ட்டில் ஒரு ஹோல் விழுந்து விட்டது, ஓட்டை. ரொம்ப பக்தி உள்ளவள். ஆனால் அவள் ஆண்டவரிடத்தில் கேட்டா, ஏன் என் இதயத்தில் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி செய்தி என்று செபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மரித்த பொழுது தேவ பிரசனம், தேவ மகிமை அவளை நிரப்பியது. ஆனால் அவள் கடைசியாக செய்த ஜெபம், ஓ மை காட், மை earth desires are full of snares, forgive and do not answer all my prayers. எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுக்காதையும், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கடவுள் எனக்கு ஏன் இதை செய்தார், ஏன் இப்படி பண்ணினார் என்று கேட்காதே. நம்முடைய உள்ளத்தின் விருப்பம் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்ற முடியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். My earth desires are full of snares. Forgive and do not answer all my prayers. ஆகவே உண்மையான பக்தியாக இருப்போம். உண்மையாக ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். உண்மையான ஜெபத்தை செய்வோம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதத்தை செய்ய வல்லவராக. காலம் வருகிறது, வந்துவிட்டது. கடவுளை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வந்துவிட்டது. கடவுளிடத்தில் உண்மையோடு ஆவியில் நிரம்பி பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுகிற காலம் வந்துவிட்டது. நாம் உண்மையான வேஷம் தரிக்கிற பக்தி அல்ல பிரியமானவர்களே, உண்மையான பக்தியோடு இருக்க வேண்டும் என்கிற காலம் வந்துவிட்டது. அதை உணர்ந்து நாம் வாழ்ந்து ஜெயமெடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உண்மையான பக்தி எது என்பதை இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினீர். உண்மையான ஆராதனை என்பது ஆலயத்தை விட்டு போவது, வேறு ஆராதனைக்கு போவது அல்ல. கர்த்தரோடு முகமுகமாய் பேசுவது. கர்த்தர் என்னை தொட்டார், நான் அவரை தொட்டேன். அவர் என்னை பார்த்தார், நானும் அவரை பார்த்தேன். அவர் என்னோடு பேசினார், நானும் அவரோடு பேசினேன் என்பதுதான் அந்த ஆவிக்குரிய ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள கிருபைத்தார். நாங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபம் செய்கிறது. எங்கள் ஜெபங்கள் வல்லமையுடையதாக இருக்க வேண்டும். எங்கள் ஜெபங்கள் அசையக்க வைக்க வேண்டும். இப்படி உள்ளத்தை தொடுகின்ற ஜெபமாய் நாங்கள் ஆவியோடு இப்படி சித்தத்தை உணர்ந்து நமக்கு பிரியமானதை கேட்க ஜெபமாய் எங்களை கற்றுத்தாரு ராஜா. புது பக்தி, புதிய ஆராதனை, அது ஆவியோடு உண்மையோடு புதிய முறையில் ஜெபம், வல்லமையான ஜெபம், அது எங்களுக்கு தாரு ராஜா. இந்த சத்தியத்தை கேட்ட அனைவரோடும் நீர் பேசும், தொடர்ந்து அசைவாடும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பராபரன் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தை நமக்கு அருளினபடியினால் நாம் அவருக்கு தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஒருவன் பெருத்த செல்வமுடையவனாயிருந்தும் தன் சகோதரன் குறைச்செல்வனாயிருக்கிறான் என்று கண்டும் அவனுக்கு விலக தன் இதயத்தை அடைத்து கொண்டால் பராபரி சிநேகம் அவனில் எப்படி நிலைத்து நிற்கும்? சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள், நீங்கள் யாவரும் உங்கள் இல்லங்களிலே சுகத்தோடு பலத்தோடு இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் செய்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் உங்களை தாங்கும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் கூடிய சீக்கிரத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி, நம்முடைய அரசாங்கத்தின் உத்தரவின்படி நாம் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால்
நாம் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்திலே நாம் ஒன்று கூடி ஆராதிப்போம். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, சபை மக்களே, விசுவாசிகளே, அரசாங்கம் சொல்கின்ற எல்லா கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரும், உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் இருக்கும்படியாக நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, வருகிற வியாழக்கிழமை 21ஆம் தேதி கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பண்டிகை. ஆகவே அன்றைக்கும் ஆராதனை உங்களுக்கு ஆன்லைனில் ஒளிபரப்பப்படும். அந்த ஆராதனையும் நீங்கள் அன்றைக்கு கண்டு கழிக்கலாம், கர்த்தருக்கு மகிமைகளை ஏறெடுக்கலாம். மீண்டுமாக நீங்கள் செய்து வருகிற இந்த கொரோனா பாதிப்பிலே நம்முடைய சபை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு செய்து வருகிற உதவிகளுக்காக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் சர்ச் ஃபண்டையும் நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் போடலாம். அந்த அல்லதென்றால் நீங்கள் எல்லா உண்டியிலும் சேர்த்து வைத்து நம்ம ஆண்டவருக்கென்று ஆலயம் வரும்பொழுது நீங்கள் அதை ஆலயத்திலே நீங்கள் படைக்கலாம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஊக்கத்தோடு ஆயர்களாகி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். பராபரனை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் பிரியமான உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாக 210ஆம் நாணப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். இப்பொழுது உண்டியல் நேரம், காணிக்கை நேரம். ஆனால் நீங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்து பிறகு நீங்கள் ஆலயம் வரும்போது படைக்கலாம். 210ஆம் நாணப்பாடல் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தாவே, உம்மை தோத்தரிப்பேன், நீர் ஒருவர் தாம் பராபரனாமே. நான் உம்மே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதல் உம்மண்டை ஏறவே. நான் இயேசுவை முன்னிட்டு கூப்பிட நீர் உமது ஆவியை தந்தருள. நாணப்பாடல் 210 முதல் 4 கவிகளை பாடுவோம். கர்த்தாவே, உம்மை தோத்திரிப்பேன், நீர் ஒருவர் பராபரனாமே. நான் உம்மையே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதலோ மண்டையேறவே. நானே சுவை முன்னிட்டு கூப்பிட நீருமதாவியை தந்தருள. நானே சுநாமத்தில் மன்றாட அவரண்டை காடியேன ஏழும். நான் மண்ணையல்ல வீணை நாட தேவாவியனை போதிவிக்கவும். நானும் அதன் பயத்துமத்திலே ருசி துமை துதிக்க கர்த்தரே. இதயவை என் மேலே வையும், அப்போ நான் பாடும் கீதம் உத்தமம். அப்போது இன்பமாயிசையும், அப்போதென் வாயின் சொற்கள் சத்தியம். அப்போதென் ஆவி தேவரேருக்கே துதியுண்டாக கீதம் பாடுமே. அதேனேனில் சொற்கடங்காத படியே என்னில் வேண்டிக் கொள்வாரே. நான் அவர்
விசுவாசமாய் தோழுவேனே நற்சாட்சியவரால் அடைகிறேன் அத்தால் நான் பிள்ளை போல் அப்பா என்பேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கு வல்ல நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் இந்த உலகத்திலே பயணம் செய்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்தருளும். கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் எங்களை வழி நடத்தினீர். எங்கு பார்த்தாலும் கொந்தளிக்கிற கடல், பயங்கரமான சூறாவளி புயல் வீசியது. ஆனால் எங்கள் படகிலே இயேசுவாகி நீர் இருந்தீர். ஒருபோதும் நீர் எங்களை கைவிடவில்லை ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசமும் விருதாய் போகவில்லை. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களையும் எங்கள் திருச்சபையையும் எங்கள் சபை வீட்டாரையும் விசுவாச வீட்டாரையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உண்மையான பக்தி, உண்மையான ஆராதனை, உண்மையான ஜெபம் எது என்பதை இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசினீர். எங்களுக்குள்ள அந்த குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் நாங்கள் திரித்து கொண்டு தேவபக்தியுள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும். எங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பியறலும். எங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கிலும். எங்கள் பக்தியிலே ஜீவன் வரட்டும், எங்கள் ஆராதனையிலே ஜீவன் வரட்டும், எங்கள் ஜெபத்திலே ஜீவன் வரட்டும். அப்படியாக என் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்து ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பயணம் செய்கிற உடைய திருச்சபையை கண்ணோக்கி பாரும். நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை ராஜா. ஆண்டவரே, உடைய சரீரமாக திருச்சபையை நீ உயிர்ப்பித்து புதுப்பித்து மீண்டுமாய் வல்லமையோடு கத்தாவே, ஆவியின் வரங்களோடு கூட ஆண்டவரே, பரிசுத்தாவின் கனிகளோடு கூட கத்தாவே இந்த உலகத்தில் பிரவேசிக்க நீ கிருபை செய்தல் ராஜா. எங்கள் ஆராதனைகள் எல்லாம் உயிருள்ள ஆராதனையாய் ஜீவனுள்ள ஆராதனையாய் வரும் நாட்களில் மாற்றி வரியாதுக்காக ஸ்தோத்திர ராஜா. அருமையான ஆராதனை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களை திருச்சபையின் பேராயர், ஆலோசனை சங்கத்தார், எங்கள் திருச்சபையில் ஊழியம் செய்து வருகிற ஆயர் பெருமக்கள், பிரசங்கிமார்கள், வேதாகம பெண்கள், நற்செய்தியாளர்கள் எல்லாம் அது பரிசுத்த ஆவியால் நிறைப்பெறணும் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய சிலுவை நோக்கி பார்த்து சிலுவையின் வல்லமையினால உமக்கு உழைக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். மனிதனுக்காக அல்ல ராஜா, உம்முடைய சித்தத்தை அறிந்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் ஜெபத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் பரிசுத்தாவின் பலத்தோடும் பிரசங்கிக்க எங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பிடலும். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைக்காக எல்லா இன்ஸ்டியூஷனுக்காக செபிக்கிறோம் ராஜா. பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, மருத்துவமனைகள், அதில் பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், அது எல்லா ஒர்க்கர்ஸையும் ஆசீர்வதித்தருளும். உண்மை உத்தமாய் உழைக்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தியுள்ளோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில் இறையில் படித்து கொண்டிருக்கிற இறையில் மாணவ மாணவிகளுக்காக செபிக்கிறோம். தமிழ்நாடு இறையில் கல்லூரி, யுனைடெட் தியாலஜிக்கல் செமினரி பெங்களூர், குருக்கள் இறையில் கல்லூரி, இதில் பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும், அவள் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் குருமார்களை பரிசுத்தாவினால் நிரப்பிடலும். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். இந்த புதிய குருமார்களை கொண்டு முடிய திருச்சபையில் வரும் நாட்களில் எழுப்புதலையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவரி நிலைப்படுத்தியுள்ள ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற வியாதிஸ்தலர்கள் ராஜா, திக்கற்றவர்கள், விதவைகள், கர்ப்பவதிகள், இந்த கொள்ளை நோயினால் வேதனைப்படுகிறவர்கள் எல்லாரையும் நினைத்து பார்க்கிறோம். என் தேவன் கிருபியாய் இறங்கி ஆண்டவரே அவளை ரட்சித்து அவளை போஷித்து அவளை பராமரித்து வழி நடத்திடலும். எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களை தூஷிக்கிறவர்கள், எங்கள் மீது வீண்பலி போடுகிறவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நடக்க கிருபை செய்தலும். எல்லா பிரிவினையின் ஆவிகளை எடுத்து போடும் சமாதானத்தின் ஆவியை தேவன் கொடுத்தலும். ஆண்டவரை திருச்சபையில் கர்த்தாவை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் பலப்படுத்தும் ராஜா. கர்த்தாவே, இவைகளெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாங்கள் பாத்திரமான்கள் அல்ல. ஆயினும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ஜெபங்களை கேட்டுள்ளோம் ராஜா. எங்கள் இந்திய நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்திய நாட்டின் பிரதமர், ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள், நேவி அதிகாரிகள் அவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல நாணத்தை கொடு ராஜா.
நாட்டிற்கு நன்மையானவைகளை செய்ய அவர்கள் ஏவி எழுப்பிறலும். எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை அமைச்சர், மற்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ஆண்டவரை மருத்துவமனையில் பணி செய்கின்ற டாக்டர்ஸ், நர்சஸ், எல்லா ஒர்க்கர்ஸை ஆசீர்வதித்துள்ளோம். சுகாதாரத்துறைக்காக, மருத்துவ ஆராய்ச்சி துறைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே இந்த கொள்ளை நோயை நம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தில் தெளிக்கிறோம். ஆண்டவரை எல்லா வீடுகளிலும், குறிப்பாக விசுவாச வீட்டாரே, என் தேவன் இரத்தத்தினால் சுத்திகரித்திரலும். ஆண்டவரே, நாங்களும் இப்படியாக இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நீர் எங்களை அழைக்கும் பொழுது சமாதானத்தோடும் ராஜ்யத்தை சேர்வதற்கு எங்களுக்கு புதிய தேவ பக்தியையும், உண்மையான தேவ பக்தியையும், உண்மையாய் நாங்கள் ஆராதிக்கவும், உண்மையாய் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைகள் பேசிக்க பண்ணாதிரும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நாம் கடைசியாக நம் அனைவரையும் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் ஒப்பு கொடுப்போம். 12ஆம் ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடி நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஞானப்பாடல் 12. பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பாய் கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. ஞானப்பாடல் 12 முதல் 3 கவிகளை பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தரே போக்கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. ஆசீர்வாதம் நமது மீதில் கூறப்பட்டதாலே களிப்பாக வீட்டுக்கு சென்று தேவ ஆவியாலே துணை பெற்று பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக.
சுவாமி எங்கள் போக்குக்கும் வரத்துக்கும் சேத்தி தந்து ஓடோழை போடோய்வயோம் நீராசீர்வதித்து வந்து நல் முடிவை தந்து காரும் மோட்சத்தில் பிரவேசம் தாரும். தேவன் நமக்கு இந்த நாளை கொடுத்து நம் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி செய்த கிருபைக்காக நம்ம எல்லார் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலி மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்த வழி நடத்தட்டும். ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.